ஹாய் நண்பர்களே, வாங்க. காலையில் எப்பயும் போல் எழுந்தாச்சு. இந்த 25 நாள் மயானக்குள்ள முடிகிற வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எப்படின்னே தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சுறுசுறுப்பு உடம்புல இருந்து தானாக வந்துடும் நம்மளுக்கு. அது ஒரு வைப்பு மாதிரி இங்கே சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்துட்டு எப்பயும் போல் பூஜைலாம் போட்டு முடிச்சாச்சு. பெருசாக பிரம்மாண்டமாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. காலையில் எழுந்து விளக்கு ஏற்றிட்டு கற்பூரம் காமிச்சிட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் நான். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சிம்பிள் தான். அதாவது நாளைக்கு என்ன லஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிள்ளைங்க கேட்டு வச்சுட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேற்று கொஞ்சம் பாப்பாவுக்கு ஒரு சில எக்ஸாமுக்காக அலைய வேண்டியதாக இருந்தது. போயிட்டு எல்லாம் ஒரு சில விஷயங்கள் முடிச்சுட்டு வந்தாச்சு. அது கம்ப்ளீட் பண்ண சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுறது தான், உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்றைக்கி லஞ்சு லெமன் ரைஸும் காலிஃப்ளவர் பக்கோடா வந்தாங்க செஞ்சேன். பெருசாக எதுவும் இல்லை. அவங்களே சொல்லிட்டாங்க, அம்மா லெமன் ரைஸ் செஞ்சு கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் போல் ஆகிடுச்சு மம்மி, செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு லெமன் ரைஸ். அதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 தான். முக்கியமாக அவங்க லெமன் ரைஸ் கேட்குறதே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65க்காக தான். எந்த அளவுக்கு அவங்களுக்கு லெமன் ரைஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு காலிஃப்ளவர் 65 ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 காலிஃப்ளவர் வாங்கி வந்து நல்லா மசாலாலாம் வாஷ் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். அப்போ தான் காலையில் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. சுட சாதம் வடித்து எடுத்து, நான் வடித்த சாதம் தாங்க செய்வேன், குக்கர் சாதம் அவ்வளோ செய்ய மாட்டேன் நான். வடித்து லெமன் ரைஸ் கலந்து ஓரமாக வச்சுட்டு இந்த பக்கம் காலிஃப்ளவர் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அது அழகாக ஃபஸ்ட்டு நான் சூப்பராக பொரிச்சு எடுத்து லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டி வச்சுட்டாங்க. 2வது காலிஃப்ளவர் பக்கோடா போட்டேன் பாருங்கள், என்ன ஆச்சுன்னு கேளுங்களேன். நம்ம எப்பயுமே கொஞ்சம் ஆர்வமாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு டிவி பார்க்க போய் வாயை பிறந்துட்டு உட்காந்துருவோம் இல்லைங்களா நம்ம. அந்த மாதிரி நான் ஸ்லோகம் கந்தசஷ்டி கவசத்தை வச்சுட்டு டிவியில் போய் உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக வந்துச்சு காலிஃப்ளவர் பக்கோடா, நல்லா வந்துருச்சு. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்ட்டாக டிவியில் உட்காந்த உடனே காலிஃப்ளவர் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. என்ன டார்க்னு பார்க்குறீங்களா, ஒன்றும் இல்லைங்க, கருப்பாயிடுச்சுங்க, தீஞ்சு போச்சுங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ குழந்தைங்க ஆசையாக கேட்டாங்களேட்டு. ஆனால் நான் நிறைய 2 காய் வாங்கி நல்லா மசாலா போட்டு வச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம், பிள்ளைங்க கேட்டாங்களே நம்ம இப்படி டிவியில் உட்காந்து இதை விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. டிவியில் கூட நான் எதுவும் தப்பால் எதுவும் உட்காந்து நாடகமோ இதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணல. நான் கந்தசஷ்டி கவசம் போவே உட்காந்து கூடவே சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா அது அப்படியே இந்த கவனத்தை நான் மறந்துட்டேன். அது கொஞ்சம் டார்க்காக ஆகிடுச்சுங்களா, எடுத்து போட்டுட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க ஆகிடுச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் நம்மளுக்கு கொஞ்சம் விலை கம்மியாக தான் கிடைக்குது. சரி கம்மியாக இருக்கேன்ட்டு 2 பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து நான் மசாலாலாம் போட்டு செஞ்சேன். ஃபஸ்ட்டு இது தாங்க நீங்கள் இப்போ பார்க்குறது. செம்மையாக இல்லை கலர்லாம். வீட்டில் நான் வந்து மசாலா கடையில் வாங்கலாம் மாட்டேன். மைதா, அரிசி மாவு, கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு தனி மிளகாய் தூள், கேசரி பவுடர் ஆட் பண்ணாமல் அதில் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வேணா லெமன் கூட பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், ஏன்னா காலிஃப்ளவரில் தண்ணி நிறையவே வரும். மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் நம்ம எடுக்க சொல்ல நம்ம தண்ணிலாம் விட்டு சூப்பராக இருக்கும். அது பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி தான் செஞ்சேன் நான் காலிஃப்ளவர் பக்கோடா. ஆல்ரெடி ரெசிபிலாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தான், குயிக்காக முடிச்சாச்சு. எங்களுக்கும் லெமன் ரைஸே கலரி வச்சாச்சு. இன்றைக்கி பூஜை வேலை வேறு, இன்றைக்கி வேலைக்கிழமை இல்லைங்களா, கண்டிப்பாக பூஜை வேலை இருக்கும். எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணுறது, கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வேலை. எப்படி இருந்தாலும் எனக்கு க்ளீனாக இருக்கணுங்க. வீடு பெருசு சின்னது அதெல்லாம் கிடையாதுங்க. எங்கே இருந்தாலும் நம்ம இருக்க இடத்துல நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் இல்லைங்களா, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. என்னோட ரொட்டீன் வேலை இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.